சிவன் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம், நாதத்திலே விந்து, விந்துவிலே சதாசிவன், சதாசிவத்திலே மகேஸ்வரன், மகேஸ்வரத்திலே ருத்ரன், ருத்ரத்திலே பிரம்மா, பிரம்மாவிலே வாயு, வாயுவிலே அக்னி, அக்னியிலே ஜலம், ஜலத்திலே பிருதிவி, பிருதிவியிலே அன்னம், அன்னத்திலே ரசம், ரசத்திலே மாங்கிசம், மாங்கிசத்திலே அஸ்தி, அஸ்தியிலே மேதை, மேதையிலே சுக்லம். இப்படி சுக்ல சுரோனியத்தில் சரீரம் தோன்ற பிரம்மாவின் தொடர்கிற நாரநாகரியன் தோன்றி மூன்று உலகமும் சென்று மும்மூர்த்தியரும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற பொன்மொழி கிழங்க மகதியால் களம் கொண்டு நாகர் வருவார் பின்னே நாராயணா என்னும் ஓசை வரும் முன்னே என்ற கழகப்பிரியனாகிய நானே தன்னையை தானறிந்த பேரையும் புறவே உன்னையே வெற்றியுடன் வீட்டிற்கும் பண்பறிந்த என்னைக்கு எப்பொழுதும் நன்மையில் நாட்டிடுவார் என்ற ஏக பரம்பொருளை இதயத்தின் உள்ளே வைத்து கழகத்தின் மூலம் உலகம் நிலை காணும் காரண காரியத்தன் கானப்பிரியன் நாவல் என்ற நாமங்களை பெற்ற யாமம் இன்று காலை காலம் முடித்து கதிரவனை தரிசித்து முறைப்படி முதலில் கைலாயம் சென்றேன். அங்கே சங்கரன், நிறையூன், சம்பு, சதாசிவன், பேயோடாடி, பொங்கல் அறிந்த மூர்த்தி புராணங்கள், பூதநாதன், கங்கவேணியூன், கடுக்கையன், கங்காதன் என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற சாட்சா சிவபெருமானை கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வைகுண்டம் சென்று எமது பாட்டன் பரந்தாமை தரிசித்து பிரம்மலோகம் சென்றேன். பிரம்மலோகத்திலே பிரம்மன் வேதனை படைத்தோன் பிதா விதா விதாதா வானகன் மலருணிந்தன் மண்பொது தந்தை வேதன் இரணியன் கருப்பன் இனியமான உந்தி வந்தோன் குரவநோதி உமத்தனன் கொடியனன் அன்னமூர்த்தி என்ற சிறப்பு பட்டைகளை பெற்ற எனது மூன்றாம் தேவியின் தந்தை மன பிரம்மதேவனையும் கண்டு வணங்கி மக்கள் ஆசீர்வாதம் பெற்று மறுமார்க்கத்தில் தக்கனின் மக்களான அரிய சபாலர்கள் சுபால சபாலர்கள் 11 பேர்களும் கண்டேன். அவர்களோ மக்களின் விருத்திக்கான விரதத்தை கையாள வகையில் அதை மாற்றி நான் பக்தி மார்க்கத்தை போதித்தேன். அதை கண்டு சினம் கொண்ட தக்கனோ என்னை ஓர்நாளைக்கு மேல் ஓர்ணம் தங்கினார். உனது சிரமமான வணிகக்காரர் என்ற சவாலை நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை அண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். எனக்கு பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் என்னை சுற்றுவட்டார நாடகலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணார் கலைமூர்த்தி அண்ணார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் மற்றும் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் என்ற முறையில் அற்புதமான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளம் கொண்டு அன்பு நெஞ்சங்களுக்கு மனமான நன்றி 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 விடுத்தாக்கி கொண்டு என்னைய பிரச்சனை என்ன நீங்க தலைவடிக்கிறவர் உனக்கு என்ன அவ்வளவு சொந்தம் நீங்க என்ன சொன்னீங்க இப்ப ஓரிடம் தங்கினா என்னுடைய சிரமானது வெடிக்க கடவுள்னு நான் சொன்னேன். நீங்க சொன்னீங்களா? ஆமா. எங்களுக்கு அதே சந்தேகம் தான். வர்ற நாரதர் எல்லாமே இதே சொல்றாங்களே தவிர வந்த நாரதர் எந்த நாரதர் தலையை திருக்கி வெடிச்ச பாட்டா காணா. உங்க தலையாச்சு வெடிக்கணும் ஒரு அலுப்பாசையில தான் அடிச்சு விட்டோம். வேற ஒண்ணும் இல்ல. ரூபா நல்லா தெரிஞ்சுக்கங்க. உலகத்துல ஒரு நாரதர் இருக்கவே இந்த உலகம் தாங்கல. ஆக என்னோட தலையை ஏற்பட்டது வெடிச்சுன்னா 1008 நாரதர் உருவானா ஊர் தாங்குமா? ஐயா உலகம் தாங்குமா? வேணா வேணா. அதனால நான் ஒரு ஆள் இருந்தாலே போதும். போதும் போதும் போதும். ஓரிடம் இல்லாத வேறிடம் செல்லும் விரதத்தை கையாண்டு வருகிறேன். இந்த பிறவிக்கு முன் 2 பிறவிகள் எடுத்ததில் முதல் பிறவியாக உபமர்கந்தனும் கந்தனாகவும் இரண்டாவது உலகத்திலே காமாக்கியம் நம்மிடத்தில் கலாவதிக்கு மகனாக பிறந்து அங்கு சாது மாற்றத்துக்கு நான் வந்து தங்கிய சன்னியாசிகளுக்கு பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்ம உபதேசத்தினை பெற்றேன். பெற்ற தாயின் மரணத்துக்கு பிறகு நற்றாகத்தை நாடி வனம் சென்றேன். அங்கே ஹரிபரந்தாமனை தரிசித்து பூதோடலை நீத்து மீண்டும் 3ஆம் பிறவியாக இந்த பிரம்மதேவனின் பாதத்தில் பிறந்து அந்த மூலகத்தையும் விட்டோடி இந்த பூவுலகத்தையும் நாடி குறிஞ்சி நிலம் வந்தேன். என் கழகம் வெற்றி பெற வேண்டுமையானால் அந்த விநாயகமூர்த்தியை வணங்கியாக வேண்டும். அல்லல் போ பல்வினை போ அன்னை வயிற்றை பிறந்தார் தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அந்த அருணை கோபுரத்திலே வீட்டிருக்கக்கூடிய அந்த கணபதியை கைதல் என்ற காரணத்தினாலே அந்த வெற்றி விநாயகனை அந்த வீர விநாயகனை அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டு பாவதை கடைப்போம். செல்வ கணபதியே எங்கள் குல சேர்த்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சேர்த்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சேர்த்தி விநாயகனே
உலகம் இல்லை, பொருள் இல்லாக்கி உலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாக்கி உலகத்துல இடமே இல்லை. ஆக மனிதன் வாழணும்னா ஒண்ணு இறைவனுடைய அருள் இருக்கணும், இல்லைன்னா வாழ்வதற்கு தகுந்தாறு போல பொருள் இருக்கணும். இந்த இரண்டுமே இல்லைன்னா இந்த மண் உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கே தகுதி இல்லாதவன். ஆக அப்பேற்பட்ட இந்த உலகை எல்லாம் ஆள்கின்றாலே ஆதி பராசக்தி அகிலாண்ட நாயகி கோரி பிரம்மாண்டியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே, தாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் குற்றங்களை எல்லாம் காத்து ரசிக்கின்றாலே, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக இருந்து இந்த மண்ணிலே வீட்டிருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் வணங்கிவிட்டு பின் ஆவதை கவனிப்போம். நாராயணா பாவமெல்லாம் தீர்ப்பவளே, நல்லவளே தில்லையம்மா, பாடியலும் தேவிலே ஓடி வரும் காளியம்மா, மலைவே குங்குமத்தே முத்து மாரியம்மா, இல்லை காளி சன்னதிக்கு வந்து கொடுத்தீரும் அம்மா. நந்தனம் 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 என் மரமே சங்கீத ஜாதி கொள்ளை காணவில்லை, கண்கள் என்னும் பார்வையின்றி பாவையில்லை, சங்கீதமில்லை, சாயுதானம் காதலில்லை, என் மரமே அரைச்சி தொண்டையிலதான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா தூண்டாத மணி விளக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன் மணிக்கணக்கா ஓம் சாந்தி ஓம் சாந்தி எங்களுக்கு
கொடுத்துருவோமா? இருந்தா கொடுத்துருவோம். ஓகே. நல்லது ஒரு பேரும் புகழ் வாங்கணும்னா அதுக்கு முதல் காரணம் அற்புதமான ஒளிபெருக்கி. அருமையா இருக்கு. சொல்றேன் சத்தியமா சொல்லதே. நான் ஏற்கனவே அண்ணனை சந்திச்சிருக்கேன். அப்பா ஒளிபெருக்கி அப்படியா சந்திச்சிருக்கேன் அண்ணனை. அதனால அற்புதமான ஒளிபெருக்கி, அதற்கு மேலாக உயிரோட்டம், ஒரு பாடலுக்கு உயிரோட்டம் இசை கலைஞர்கள், அற்புதமான இசை கலைஞர்கள், அதற்கும் மேலாக உயிரிலும் மேலான அன்பு ரசிக பெருமக்கள். அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். எப்பயுமே எதையுமே கேட்டு வாங்க கூடாது, எப்பயுமே நல்லா இருக்காது. எதா இருந்தாலும் பதவி புகழ் அந்தஸ்து இதெல்லாம் என்ன வரணும், தன்னை தேடி வரணும். எப்பயுமே அதை நாடி நம்ம உயரக்கூடாது. ஆக அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் கூட அற்புதமான ஒளிபெருக்கி நிலையத்திற்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஆக அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் கூட இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனாக மட்டுமே இந்த மண்ணுலகத்தில் வாழும் பொழுது என்னவோ பொண்ணும் பொருளும் சொத்தும் சுகமும் இடமும் எல்லையும் தேடி வச்சிருந்தாலும் மனிதனாக போட்டவன் இறந்து போகும் பொழுது கொண்டு போகக்கூடியது இரண்டே விஷயம் தான். ஒண்ணு அவன் செஞ்ச பாவம், இன்னொன்னு அவன் செஞ்ச புண்ணியம். இந்த இரண்டின் அடிப்படையில் தான் மனிதன் வாழப்பட்டவன். என்னதான் பொண்ணும் பொருளும் சேர்த்து வைங்க, காசு பணத்தை சேர்த்து வச்சு கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சு ஆடை ஆபரணங்கள் எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, 100 ஏக்கர் 50 ஏக்கர் சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, சரி எவ்வளவு மாடி மனை கோடி பணம் வச்சிருந்தாலும் சரி, பதவி புகழ் அந்தஸ்து எவ்வளவு வைத்திருந்தாலும் சரி, மனிதனாகப்பட்டவன் போகும்பொழுது கொண்டு போகக்கூடிய ரெண்டே விஷயம் தான். என்னென்ன சார்? ஒண்ணு அவன் செஞ்ச பாவம், இன்னொன்னு அவன் செஞ்ச புண்ணியம். இந்த இரண்டையும் கொண்டு போக முடியும்னா காரணம் இல்லாம அடிப்படை இல்லாம நான் பேச மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஆடி அடங்கும் வாழ்க்கையில 6 அடி நிலமே சொந்தம் இருக்காங்க. மனிதனுக்கு இன்னைக்கு 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்லாத அந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருக்கக்கூடிய அத்தனை இடங்களை என்ன பண்ணிட்டாங்க, பிளாட் போட்டு வித்துட்டேன். காரணம் நவீன காலத்துல மனிதனுடைய அவசர வாழ்க்கையில அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. காரணம் ஆடி அடங்கு வாழ்க்கையில 6 அடி நிலமே சொந்தம் சொன்னேன்னா, ஆடி அடங்கு வாழ்க்கையில மனிதனா மட்டுமே இந்த 6 அடி நிலத்துக்குள்ள போகும் பொழுது எவ்வளவு பெரிய செல்வந்தன்றது பெரிய விஷயம் இல்ல, எவ்வளவு பெரிய சொத்துக்காரன்றது பெரிய விஷயம் இல்ல, என்னதான் பதவி புகழ்ல இருந்து பெரிய விஷயம் இல்ல. அப்ப 4 பேர்த்தாச்சும் சம்பாரிச்சு வைக்கணுமா? இந்த உலகத்துல 4 பேர்த்த சம்பாரிச்சு வைக்கணும்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னா சாதாரண விஷயம் இல்ல. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைனா பொண்ணும் பொருளையும் கோடி கணக்குல நம்மளுக்கு சொத்தா வந்து சேரப்போது அதெல்லாம் கிடையாதியா. உலகத்துல மனிதனாகப்பட்டவன் இறந்து போகும் பொழுது ஒரு 4 பேராச்சும் சம்பாரிச்சு வைக்கணும். அந்த 4 பேர் யாரும் தெரியுமா? மனிதன் இறப்பிற்கு கோடி துணி பிடிச்சு வர்றதுக்கு 4 பேராச்சும் சம்பாரிச்சு வைக்கணும். அதுதான் இந்த உலகத்துல பெரிய சம்பாத்தியம். ஆக அப்படியெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஏன்னா மனிதனாகப்பட்டவன் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை என்பது கொஞ்ச காலகட்டம் தான். கொஞ்சம் குறுகிய காலத்துல மனிதனோடு மனிதனாக ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு வாழணும். அதுதான் இந்த உலகத்திலே பெரிய விஷயம் தான். ஆக மனிதனை மனிதனாக நேசிக்க தெரியணும். ஒரு இயற்கையை பார்க்கும் பொழுது ரசிக்க தெரிந்த மனிதனுக்கு, ஒரு இயற்கையை பார்க்கும் பொழுது ரசிக்க தெரிந்த மனிதனுக்கு சரி சக மனிதனை பார்த்து மதிக்க தெரியல. ஒரு பறவையோ ஒரு விலங்கினமோ மனிதனை மனிதனாக நேசிக்கணும். எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறோம் இந்த உலகத்துல. இயற்கை வளத்துல இருந்து எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு மனிதனை மனிதனாக ஏன் மதிக்க தெரியல? ஆக காலம் எங்க போய்கிட்டு இருக்கு? ஏன்னா நவீன காலம். இந்த நவீன காலத்துல இன்னைக்கு மனிதனை மதிக்க முடியாத காலம் வந்துகிட்டு இருக்கு. ஆக அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் கூட வாழ்வது என்பது ஒரு முறைதான். எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல, எது என்று நம்முடையதோ நாளை அது மற்றவரோடாக மாறிடுது. இன்னைக்கு பெத்த அப்பனுக்கு சொத்து இருந்தாலும் பெத்த புள்ள கூட கொல்லி போடுறேன். பாத்தீங்களா? காலம் அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆக அப்படி எல்லாம் இங்க எத்தனை உறவுகள் இருந்துட்டாலும் சரி, ஆக ஒற்றுமையை ஓங்க மொழியாக அந்த கூட்டத்தில் கோவில் புறாவை பார்க்கும் பொழுது கூட்டத்திலே கோரும் யாரை எங்கு தேடமா கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்கிறது குமரி பெண்ண பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்கிறது
யாரை விடுதுமா கூட்டத்திலே யாரை விடுதுமா சத்தம் கேட்கையே மணி பத்தி கூறிக்குள்ள காட்டையிலே ஒரு மின்னல் அடிக்கிது சட்டி சகமா கூட்டத்திலே சன்னி தெய்வம் அவர் நீதி சாமி தனி கூட்டத்திலே நன்றி நன்றி நன்றி. அற்புதமான பட்டமேல கலைஞர்களுக்கு கைதட்டுதான் கொடுங்கண்ணே, எனக்கு வேண்டாம்னே. பட்டமேல கலைஞர்கள் கொடுங்கண்ணே. அற்புதமான ஒளிபெருக்கி அற்புதமான இசை கலைஞர்கள் அப்படி இருந்தா தானே நல்லா இருக்கும். ஆக இருந்துட்டாலும் கூட நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த விருட்சங்களின் அழகினை பார்க்கும் பொழுது 1000 நாமம் படைத்த ஆதிசேடன் எடுத்துரைத்தாலும் மிகையாகாது. அப்பேற்பட்டவன குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாறை, மருதம் சொல்லக்கூடிய 5 இடங்களிலே யாம் வந்திருப்பதோ குறிஞ்சி கிழவன் தங்கமலர் குடிகொண்ட அந்த அற்புதமான இடத்தை பார்க்கும் பொழுது குன்றுள்ள இடத்தில் நாம் குமரக்கடவுள் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அற்புதமான இந்த இடத்துல ஒரே நிசப்தமா இருக்கே. இன்று என் கழகத்திற்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஒரே நிசப்தமாக இருக்கிறது. சப்தம் வருகின்றாலே யாராக இருப்பார் அந்த மங்கை என்று எண்ணி பார்க்கும் பொழுது பழமையவர் என்று கையிலே கவன் கொண்டு ஆலோலம் ஆலோலம் என்று வருகின்றாரு. அற்புதமான இந்த காலத்திற்கு சொந்தக்காரி யாராக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது இந்த இடத்தை வச்சு அவளுக்கு பெருமையா இல்ல அவளை வச்சு இந்த இடத்துக்கு பெருமையானா அப்பேற்பட்ட இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அந்த நதியோரத்துல நதியே நான் என் சொல்லே
அற்புதமான இந்த இடத்தை பார்க்கும் பொழுது, இயற்கை வளங்கள் நிறைந்த இடத்தை பார்க்கும் பொழுது அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் இந்த உலகத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடியது 32 லட்சணங்கள் பொருதி இருக்கணுமா? 32 லட்சணமா என்னன்னு அழகுயா? 32மே லட்சணம்னா அழகு. அழகு பொருந்தியவள் தான் பெண்ணரசி. அதே போல ஆணுக்கும் அழகு என்னக்கூடிய 32 லட்சணம் இருக்கணும். ஆக இப்படி எத்தனை லட்சணங்கள் இருந்துட்டாலும் கூட இந்த உலகத்திலேயே 32 லட்சணம் பொருந்திய ஒரே அழகை யார் தெரியுமா? யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த நவநீத கிருஷ்ணன் தான். வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லக்கூடாது. நவநீத கிருஷ்ணனா நீங்க யார சொல்றீங்க? யாரு நீங்க தானே? நான் இந்த இடத்துல நாரதன் என்னையா? என் பாட்டன் மகாலட்சுமியா கிருஷ்ணன் கண்ணே. ஆமா, அவர் தான் 32 லட்சணமும் பொருந்திய ஒரே அழகே. இந்த குனிய வச்சு வெண்ணெய் எடுப்பாரு. எல்லா வெண்ணையும் எடுப்பாப்புல. குனிய வைக்கிறதுனா ரொம்ப பெருசா ரொம்ப பிடிக்கும். ஆமா, நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்பா, அப்படியே இருப்பா. ஆமா, நீ ஆக 32 லட்சணமும் பொருந்திய ஒரே அழகை யாரு கேட்டீங்கன்னா என் பாட்டன் மகாவிஷ்ணு. அந்த கண்ணே, அந்த கிருஷ்ணன், அந்த பரந்தாவனுடைய புகழை பாடணும்னா எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக அப்படி எல்லாம் வந்துட்டாலும் கூட லீலைகளுக்கு மன்னன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்தான் பாருங்க. லீலைகளுக்கு மன்னன் யாரு தெரியுமா? லீலைனா என்னது? லீலைனா தெரியாதா? காதலியா? காதல் இளவரசன் யாரு தெரியுமா? அவரும் என் பாட்டன் பரந்தாமன் தான். அம்மா, அப்படி இந்த காதலை எடுத்து சொல்லியிருந்தா எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை, பூங்கோதையை, ராதையை, பூங்கோதையை, அவள் மனக்கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை, பூங்கோதையை, ராதையை, பூங்கோதையை, அவள் மனக்கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். இப்படி இருந்தாதே ஒளிமுறைக்கு சரியா இருந்தாதே நல்லா இருக்கும். அம்மைக்கு மனமார்ந்த நன்றிங்க. அப்படி இருக்கணும்யா. அப்படி எத்தனை ஏன்னா உற்றார் உறவினர் போற்றப்பட வேண்டும், உறவுகள் மதிக்கப்பட வேண்டும். உறவுகள்னா எப்பேற்பட்ட உறவுகள்லாம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு உறவுகள்லாம் மாறிடுச்சு. எப்படி அன்னைக்கு உறவுகள்லாம் எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க, இன்னைக்கு உறவுகள்லாம் மாறிடுச்சு. இந்த உலகத்துல எல்லாமே கலப்படமாயிருச்சு. எப்படி எல்லாமே கலப்படம் தாங்க. எப்படி சாமி சொல்றீங்க? நம்ம சாப்பிட பயன்படுத்துற அத்தனை பொருளுமே இன்னைக்கு கலப்படமா மாறிடுச்சு.
ஆமா சரக்குலயே கலப்படம் பண்ணும்போது அப்புறம் மத்தவங்க பண்ண மாட்டாங்களா? நான் ஒரு போக்குல போனா நீங்க ஒரு போக்குல வரீங்களே சாமி இன்னும் உங்களுக்கு விவரம் பத்தல. ஒரு கப்பு இருக்குன்னு வைக்கல, சரி அதுல ஒரு அரை கட்டிங்க ஊத்திட்டு தனியா கலக்குறமா இல்லையா? என்னென்ன கலக்குறான்? எப்ப நீ உன்னுடைய தன்மைக்கு நீ விரிவாக்கமா சொல்ற, சரி நான் போட்டு வந்த அதிகாரத்துக்கு நான் மறைமுகமா சொல்றியா? ஓ அப்படி சொல்றீங்களா? ஆக உலகத்துல எல்லாமே கலப்படம். ஆனா அந்த உலகத்துல கலப்படம் இல்லாத ஒரு உறவுனா எந்த உறவு தெரியுமா? என்ன உறவு? அதுதான் பெத்த தாயின் தகப்பன் சொல்லக்கூடிய அன்பான கண்டிப்பா உண்மை சாமி. இந்த உலகத்துல அந்த உறவுக்கு மேல சிறந்த ஒரு உறவு இந்த உலகத்திலேயே இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படிதான் பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு சாமியார் இருந்திருக்காரு. இந்த சாமியார் என்ன பண்ணுவாரு, அவர் மடத்துல தங்கி இருந்து அங்க இந்த ஊர்ல நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லா விசேஷங்களுக்கும் போய் கலந்துக்குவாரா. இறப்பா இருந்தாலும் போயிருவாரு, நல்ல விஷயங்கள் நடந்தாலும் போயிருவாரு. அப்படி எல்லா இடத்துக்கும் போறவர் பாருங்க, ஒரு வீட்டுல வாழக்கூடிய தகுந்த ஒரு வயசுல ஒரு வீட்டு தலைவன் பாருங்க, இளம் வயது 35 வயசு நிறைந்த ஒரு வாலிபன், திருமணமாகி ஒரு வயது ஆகுது அந்த பையனுக்கு, குழந்தைக்கு. அப்படி ஒரு மனிதன் இறந்து போயிடாரியா. இறந்து போற பாவம் இந்த துக்கத்தை கேட்டுட்டு இந்த சாமியார் நேர வீட்டுக்கு போறாரு. ஆமா நேர வீட்டுக்கு போறாரு, துக்கம் நடந்த வீட்டுக்கு போறாரு. அப்படி போய்கிட்டு இருக்க வழியில பாருங்க, கட்டிய மனைவி காலை தழுவி அழுகிறா. சாமி உங்ககிட்ட உள்ள இந்த மந்திரத்தை எல்லாம் பயன்படுத்தி எத்தனையோ ஒரு விசித்திரமான விஷயங்கள்லாம் செய்றீங்க, ஆக என்னுடைய கணவனுடைய உயிராகப்பட்டதை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி அழுகிறா. சொந்த வந்த உற்றார் உறவினர் அங்காளி பங்காளி பூரா அழுகிறேன். அதே மாதிரிங்க நேரம் வராரு, ஏமா நீ போமா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர வீட்டுக்கு போறாரு. அப்படி வீட்டுக்கு போகும்போது சொந்த பந்தமெல்லாம் கூடி இருக்காங்க. அப்படி கூடி இருக்க இடத்துல பாருங்க, நேர போய் இந்த சாமியார் உட்காராரு. எல்லாரும் அழுகுறான், அப்படியே அழுது அதிர்ச்சியில அழுதுட்டு கிடக்குறாங்க. அப்படி அழுகும் பொழுதுதான் பாருங்க, எல்லாரும் அழுகை நிப்பாட்டுங்க, அழுகை நிப்பாட்டுங்க. எல்லாரும் இப்படி செத்த வீட்டுல போய் அழுகை நிறுத்த முடியுமா? ஆமா சொல்லி காரணத்தோட போயிருக்காரு சாமியாரு. அப்படி என்ன சொல்ல போறாரு, உயிரை காப்பாத்துறதுக்கு தான் போயிருக்காரு. சரி அப்ப பாருங்க சொல்றாரு, எப்பா எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, யாரும் அழுக கூடாது, இவனுடைய உயிர் பொழைக்கணும், அதான் உங்களுக்கு வேணும். ஆமாங்க வாழக்கூடிய வயசுல இறந்து போயிட்டாங்க, எப்படியாச்சும் நீங்க இந்த உயிரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல. சரி அப்ப பாருங்க என்ன செய்யறாரு, ஒரு பாத்திரம் நிரம்ப தண்ணி கொண்டு வர சொல்றாரு. ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதை நிரம்ப தண்ணி கொண்டு வர சொல்லி ஒரு சில மந்திரங்களை சொல்லி அப்பதான் சொல்றாரு, எப்பா நீங்க சொன்னது போல அவனுடைய உயிரை நான் எழுப்பிக்க போறேன், மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுக்க போறேன். சரி அப்படி நான் உயிரை கொடுக்கணும்னா இந்த பாத்திரத்துல இருக்க தண்ணியை யாரு குடிக்கிறாங்களோ அப்பதாண்டா அவன் உயிர் உழைப்பான்னு சொல்ல. என்ன பண்ற, அடைச்சுக்கிட்டு மண்ணு கட்டுறாங்க. ஆமா மனைவி பாக்குறா தண்ணியில பாக்குறா, மனைவி பாக்குறா, என்னை கட்டிய கணவன் இறந்து போயிட்டான், அதனால நானே தண்ணியை குடிக்கிறேன், என்னோட கணவன் எந்திரிச்சு வரட்டும் அப்படின்னு சொல்றா. அங்காளி பங்காளி பூரா சொல்றா, பங்காளி பகுத்தாளி பூரா பேர் சொல்றேன், நான் குடிக்கிறேன் நீ குடிக்கிறேன். சொந்த வந்தான் மாமே மச்சனே, பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவன் பூரா நான் குடிக்கிறேன் நீ குடிக்கிறேன் சண்டைக்கு வர்றேன். அப்பதான் பாருங்க ஒரு சின்ன நிபந்தனைடான்னு சொல்றாரு சாமியார். அதுலயே ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. என்னடான்னு கேட்க, அப்பதான் பாருங்க, எப்பா இந்த தண்ணியை குடிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த தண்ணியை குடிச்சா அவன் உசுறு பொழைச்சிருவேன், ஆனா இந்த தண்ணியை எவன் குடிக்கிறானோ அவன் உயிர் போயிரும்டான்னு சொல்ல. பூரா பேரும் பறந்துட்டான், பின்வாங்கிட்டாங்க, வந்து பூரா பின்னாடி போயிட்டாங்க. என்னடா அப்படி கொடுமையா இருக்க. அவன் சாமியார் கேட்கறாரு, பூரா பேர் அடிச்சுட்டு கிடந்தேல, நான் என் தங்கச்சியை கொடுத்துட்டு என் தங்கச்சி நாளைக்கு உதவியா போயிருவான்னு சொல்லிட்டு மச்சனை நீ வந்தேலடா, நீ எடுத்து குடிடா, நீ வேற போயா, ஏன் முண்டாடி கூட எவன் பாப்பேன் உயிர்ல சாமி சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக. கட்டிய மனைவி ஏமா அவ்வளவு நேரம் காலில் விழுந்து புலம்புனிய, நீயாச்சும் இந்த தண்ணியை குடிச்சிட்டு உன் புருஷனுக்கு உயிரை கொடுமான்னு சொல்ல. உன் புருஷன் தானே அப்படின்னு சொல்ல. அப்பதான் பாருங்க, அவன் செத்து போய் நான் இருந்தாலும் என் புள்ள குட்டியில பாப்பேன், நாளைக்கு அவன் உசுரா பொழைச்சு நான் செத்து போயிட்டேன்னா அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணி அவன் நல்லா இருப்பேன், என் புள்ள குட்டியில பூரா ரோட்ல விட்டுருவான்டா, பொண்டாட்டி சொல்லி பொண்டாட்டி பேசாம பொண்டாட்டிக்கு பயம் வந்துருச்சு. பெத்த அப்பனும் அண்ணன் தம்பி பூரா நிக்கிறான். இந்த அண்ணன் தம்பி அப்பனை கூப்பிட்ட, நீங்களாச்சும் ஒருத்தன் குடிங்கடா, அவன் பாவம் வாழ வேண்டிய பையன், அவனாச்சும் பொழைச்சுக்கிட்டோம்னு சொல்ல. ஏப்பா நான் இறந்து போயிட்டேன்னா அதுக்கு முன்னாடி ஏன் பொண்டாட்டி கிடக்குறான், கடைசி காலத்துல அவளுக்கு எவனும் கஞ்சி ஊத்த மாட்டான், இருக்கிற வரைக்கும் நான் தான் எங்க அப்பா அதனால நான் குடிக்க மாட்டான்னு பெத்த தகப்பேன்னு சொல்ல. அண்ணன் தம்பிட்ட கேட்ட அவன முடியாதான்னு சொல்லிட்டான். சரி சொந்த வந்த அங்காளி உங்காளி எவனாச்சும் நீங்களாச்சும் குடிக்கணும்னா அவனும் மாட்டேன்ட்டான். பாக்குறேன் என்னடா அது கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா இத்தனை உறவுகள் இருந்து இவனுடைய ஒரு உயிரை எழுப்புறதுக்கு யாருமே முன் வரலையே, அப்புறம் என்னடா சொந்தம் வந்தோம்னா. அவன் பாருங்க அதுல அழுது புலம்பி மயக்கம் அடைந்து போய் கிடந்தால பெத்த தாய். இந்த விவரத்தை பூரம் பாக்குறேன். இந்த விவரத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவ என்ன பண்ணா, மெல்ல மெல்ல எழுந்து வந்து அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியாகப்பட்டதை குடிச்சிட்டு தன் உயிரையும் மயத்து கொண்டு பெத்த பிள்ளைக்கு உயிரை கொடுத்தா.
அப்பேற்பட்ட அந்த உறவு இந்த உலகத்துல எங்கேயாச்சும் கிடைக்குமா? அந்த இடத்துலதான் பெத்த ஆத்தா இருக்கா. அதாயா உண்மை. இந்த உலகத்துல எத்தனை தெய்வங்கள் இருந்துட்டாலும் நம்மளுக்கெல்லாம் கண்கண்ட தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவதான் பெத்த தாய். இந்த பெத்த தாயின்னு ஒருத்தி இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சொந்த பந்தத்தோட கூடி வாழ்ந்தாலும் சரி, பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தா நம்மை தேடி 1000 உறவுகள் பின்னாடி வரும். இந்த பணம் இல்லாட்டி கூட பிறந்த உடன்பிறப்பு கூட நம்மளை மதிக்க மாட்டேன். ஆக பணம் தான் எல்லாமே. அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்திலையும் பாருங்க, பெத்த தாயின்னு ஒரு அன்பு உள்ளம் இல்லைன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்துட்டாலும் அனாதானே. அப்படிப்பட்ட அந்த தாயை வணங்கி விட்டு, அந்த தாயை போற்றி விட்டு சந்திக்க வேண்டியவர்களை சந்திப்போம் என்ற காரணத்தினால மனசு
ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியாக இருந்தாலும் கூட காலதேவதன் காரிய கேடன்பார்கள் காலமறிந்து நடக்காதவன் கோலமரியா குரங்கு கோப்பு என்று எங்க அப்பா அன்னைக்கே ஒப்பு வச்சிருக்காருன்ற காரணத்தினால சந்திக்க வேண்டியவங்களை சந்திக்கணும், சிந்திக்க வைக்க வேண்டியவர்கள் எல்லாம் சிந்திக்க வைக்கணும்ன்ற காரணத்தினால யாரோ ஒரு ஆடவன்